ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜே விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 9 நம்ம வெயிட் லாஸ் செய்ய விடுது. ஆக்சுவலி நான் இன்றைக்கி மார்னிங் தான் ஊர்லேருந்தே வந்தேன், சின்ன சேலம்லேருந்து. ஸோ மார்னிங் வந்தோடனே பக்கத்தில் தாம்பரத்துலேயே ஒரு அண்ணன் காஃபி போட்டுட்டு இருந்தார் பைக்கில். ஸோ அவர்கிட்ட ஒரு காஃபி ஒன்று வாங்கி குடிச்சிட்டு ஸோ டேவை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து என்னாச்சுன்னா பஸ்ஸு இல்லை. நான் ஆக்சுவலி கீழே பக்கத்துலேயே இறங்கணும், அங்கே இறங்காமல் தாம்பரத்தில் வந்து இறங்கிட்டோம். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணோம், கிளம்பி கோயம்பேடு வந்துவிட்டோம். கோயம்பேட்டிலேருந்து நான் பஸ் பிடிச்சி திரும்ப ரிட்டன் நான் இங்கே வீட்டுக்கு வந்தேன். பக்கத்தில் இறங்கியிருந்தேன் அப்படின்னா அங்கேருந்து பஸ் இருந்திருக்கோம். ஸோ அங்கே பஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். டே 9 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் அண்ட் டே டு டே நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, வாங்க கைஸ். கைஸ் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் மழை இல்லாமல் இருந்துச்சு. கரெக்டாக இறங்குறேன், சரியான மழை. இங்கே பாருங்கள். ஓகே கைஸ், போயிட்டு செம்மையாக தூக்கம் வருது. அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். போயிட்டு தூங்கிட்டு அதான் டேவை கண்டினியூ பண்ணோம். இதுக்கு மேலே தான் தூங்க போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 6:30 ஆகுது. ஓகேவா, போயிட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பை பை கைஸ். இன்றைக்கி டே 9 பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இல்லை. ஸோ அப்படியே ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு, ஏன்னா ஒரு 2 days-ஆக ஐ திங்க் வாக்கிங் எதுவுமே போகல ரெயின்னால். பட் இன்றைக்கி வந்து அப்படியே இறங்கி நடந்தே போயிட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாக்கிங் போன மாதிரியும் ஆகிடுச்சு. அப்படி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் வீட்டுக்கு வந்துட்டேன். போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். செம்மையாக தூக்கம் வருது. போய் தூங்கி ஏஞ்சி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பை பை. ஹாய் கைஸ். ஸோ ஏஞ்சிட்டேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆக போகுது. இப்போ தான் ஏஞ்சேன். நைட்டு மார்னிங் ஒரு 6 o'clock தான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் எதுவும் சாப்பிடல. ஆஃப்டர்நூன் லன்ச் மட்டும்தான். ஸோ டே 9 ஆஃப்டர்நூன் லன்ச் என்னென்னு பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அண்டு ஆஃபீஸ் வேறு கிளம்பிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி. ஸோ ரைஸ் கொஞ்சம் கூட்டு செஞ்சுருந்தாங்க. அந்த கூட்டு அப்புறம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஆயில் அதிகமாக ஊற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல, அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கூட்டு, ரைஸு அண்ட் சேப்பங்கிழங்கு இதுதான் இன்றைக்கி லன்ச்சு, டே 9ஓட வெயிட் லாஸ் லன்ச். ஓகேவா, ஸோ வாங்க எப்படி டே போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா கைஸ், ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் கண்டினியூ பண்ணோம். இன்றைக்கி காலைல தான் வந்தேன். வீட்டில் வேலையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு காலைல தான் வந்தேன். பட் அகைன் இப்போ கிளம்பணும். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் முடிஞ்சிடுச்சு இப்போ நைட்டு. ஸோ நைட் வந்து சாப்பாடும் வெளியே சாப்பிட்டு போயிடலான்னு தான் இருக்கேன். போய் நம்ம எந்த கடைனா பக்கத்தில் ஒரு சூப் கடை ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கடைக்கு போயிட்டு சூப் குடிச்சிட்டு இன்றைக்கி டே 9ஓட வெயிட் லாஸ் ஜர்னியை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ வெறும் சூப் மட்டும்தான். இன்றைக்கி இந்த கடைக்கு தான் போயிருந்தேன். கடைக்கு போயிட்டு சூப் ஒன்று குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஓகே கைஸ், இன்றைக்கி டே முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக நைட் டின்னருமே சாப்பிட்டேன். ஒரு சூப் அண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் நகட்ஸ்லாம் சாப்பிட்டேன். ஸோ அதனால் நைட்டு எதுவும் சாப்பிட போகிறதில்ல, அதோட முடிச்சிக்கலான்னு இருக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே 9 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, போயிட்டு தூங்க வேண்டியதான். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்டு நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். டயட் ஃபுட்ஸும் நான் அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை.